ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட்டாக லவ் ஸ்டோரி வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் 1 இயர் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். அதுக்கான ரீசன் என்னன்றதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ தான் இது. அந்த ரீசன் என்னன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரீசன் என்னன்னா, இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதனால 1 இயர் வந்து இவங்க வந்து நேட்டிவ்ல தான் இருந்தாங்க. அதுதான் அந்த சின்ன பிரேக். சின்ன பிரேக் இல்லை, அது ஒரு லாங் பிரேக். 1 இயர் பிரேக். 1 இயர் அவங்க வந்து ஊரில் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் வந்து கல்யாணம் ஆன உடனே அந்த நெக்ஸ்ட் மந்த்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 45th டே இருக்குமா, 45th டேல தான் வந்து நாங்கள் செக் பண்ணோம், ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 50th டே, ஒரு 55th டேலலாம் வந்து எனக்கு வாமிட்டிங், தலை சுற்றுறது, அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாமிட்டிங்னா எந்த அளவுக்கு இருக்கும்னா, பயங்கர வாமிட்டிங் இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பேன். தண்ணி குடித்தாலும் தண்ணி குடிக்கும் போதே வாமிட் வரும். அதுக்கப்புறம் வந்து இவர் எனக்காக வந்து நைட்டு பாதாம் ஊற வச்சு வச்சிருவாரு. அந்த பாதாம், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள்லாம் வந்து தோல் சீவி கட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா காலையில் டெய்லி ஒரு இளநீ கொடுப்பாரு. அந்த மாதிரி என்னை ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப வந்து கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு பர்சனை விட்டுட்டு நான் வந்து ஊருக்கு போயிட்டு ஒரு 1 இயர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த சிட்டி லைஃப் வந்து எனக்கு செட் ஆகலை. எப்படின்னு சொல்கிறதுனா, எங்கே பார்த்தாலும் மரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கேயுமே வண்டி சத்தம், அந்த ஹாரன் சவுண்டு, அது மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்குது. இந்த லைஃப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு 3 months இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட சொன்னேன். வீட்லேயுமே சொன்னாங்க, அத்தை மாமாவுமே, சரி அவளுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும்ல, நீ அவங்க அம்மா கிட்ட வேணா அம்மா வீட்டில் வேணா விட்டுட்டு வா, கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அப்படிதான் இருந்தது. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும். ப்ரெக்னன்சி டைமில் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பாக தோணும் தான். அதுக்கப்புறம் வந்து நான் இவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு எப்படி இருந்தது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா Jan 27th மேரேஜ், மார்ச் வந்து 31st கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு நான் 31st அன்னைக்கு நான் இங்கே வந்தேன். 13th கிளம்பி போய் ஊரில் விட்டுட்டு 31st அன்னைக்கு நான் இங்கே வந்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நாள் கூட என்ன இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம். நான் மறுபடியும் இந்த ஒரு சின்ன பிரேக்னோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களுக்கு இங்கே அந்த அட்மாஸ்பியர் வந்து செட் ஆகலை. இந்த புகை, பொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கனால இந்த அட்மாஸ்பியர் செட் ஆகலை. அதனால கொண்டு போயிட்டு ஊரில் விட்டோம். அவங்க அதுக்கப்புறம் 1 இயர் ஊரில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் என்னை பார்க்குறதுக்கு எவ்ரி மந்த்து ஒரு 1 இயர் நான் இருந்தேன் ஊரில். ஆனால் எவ்ரி மந்த் வந்து மாதத்தில் ஒரு சில மந்த்தெல்லாம் 2 தடவை கூட வந்திருக்காரு. அப்படி தானே? ஆனால் ஒரு தடவை வரும்போது 2 நாள் அந்த மாதிரி லீவ் தான் எடுத்துகிட்டு வருவார். 2 நாள் இருப்பார் என் கூட. அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுவார், வேலை செய்யணும். அதனால அந்த மாதிரி தான் இருந்தது லைஃபு. இது வந்து கிட்டத்தட்ட என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி மாதிரி தான் போகும். 2 நாள் மந்த்லி 2 days லீவ் போட்டுருவேன், இல்லை 2 times லீவ் போடுவேன், 4 days லீவ் போடுவேன். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி லீவ் எடுத்துகிட்டு சர்ப்ரைஸாக போயிட்டு நிறைய தடவை சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். காலையில் கரெக்டாக இங்கே ஒரு 6:30 ஒரு பஸ்ஸு கிளம்பும். அந்த பஸ்ஸில் கரெக்டாக ஏறிடுவேன். விடிய காலையில் 4 மணி 5 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவேன், ஊருக்கே ரீச் ஆகிடுவேன். அந்த மாதிரிலாம் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. திடீர்னு வருவார், எனக்கு பார்க்கணும் போல இருக்கும். ஆனால் காலையில் பார்த்தா வந்திருப்பாரு. என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டார் நான் வரேன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்திருப்பாரு. அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்காரு இடையில. ஆனால் நீங்கள் வந்து நினைப்பீங்கள்ல, 3 மாதம் இங்கே இருந்துட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் இருந்துட்டு வர வேண்டியதானே, எதுக்காக திரும்ப இவங்க வரல, 1 வருஷம் அங்கேயே இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து போகும்போது ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ட்ரெயினில் வந்து எங்களுக்கு வந்து RAC டிக்கெட் தான் கிடச்சிது இல்லை, RACல தான் வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது. பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஒரு சீட்டு, அந்த RAC சீட்டு அந்த சைடில் கரெக்டாக எனக்கு வந்து எப்படின்னா, போகும்போதே எனக்கு வந்து ரொம்ப தூக்கி அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தது. எனக்கே ஃபீல் ஆச்சு, என்னடா நம்மளை இப்படி தூக்கி போடுது, ட்ரெயின் சேஃப்னு தானே சொன்னாங்க, இது என்ன இப்படி தூக்கி போடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போகும்போதே ஃபீல் ஆச்சு. ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய் இறங்குறேன், ஒரே வாமிட்டிங் தான். ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரே வாமிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு கடையில் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிக்கப் பண்ண வீட்டில இருந்து வந்துட்டாங்கல்ல, கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. உங்க தம்பி வந்திருந்தாரு, அப்புறம் அக்காவும் அண்ணனுமே வந்து ரிசீவ் பண்ண வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கடையில் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம்.
அதுக்கப்புறம் சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், செக்கப் போகணும், ஒரு செக்கப் பண்ணிடலாம். 3rd மந்த்து ஸ்கேன் எடுக்கணும், என்டி ஸ்கேன் எடுக்கணும். என்டி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து பிசிஓடி அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலில். பிசிஓடுக்காக இல்லை, தைராய்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலே தான் நாங்கள் டெலிவரி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலே போயிட்டு செக்கப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அவங்க சூப்பர் டாக்டர் அவங்க. எங்க வீட்ல நல்லா தெரிஞ்ச பாத்தீங்கன்னா டாக்டர் அவங்க. அதனால ரொம்ப க்ளோஸ். ஆமாம், அதனால அவங்க கிட்டே தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தூத்துக்குடியில் தான் அந்த டாக்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செக்கப் போகும்போது தான் எங்களுக்கு வந்து செக்கப் போகிறோம். எங்களுக்கு அன்னைக்கு தான் ஒரு பயங்கர ஷாக் வந்து காத்துட்ருக்கு. நானும் சத்தியமாக நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் நடக்கும், இதை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த நாங்கள் நினைக்கவே இல்லை. பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்கை வந்து தூக்கி போட்டாங்க. குண்டை தூக்கி போட்ட மாதிரி எங்கள் தலையில் பெரிய இடியை தூக்கி போட்டாங்க. அந்த என்டி ஸ்கேனில் என்னாச்சுன்னா நஞ்சு கொடி வந்து இறங்கிருக்கு. நீங்க இனி வந்து டிராவல் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். எந்த இடத்துலயுமே நீங்க வந்து மூவ் பண்ணக்கூடாது. இங்க நடக்கிறேன் அங்க நடக்கிறேன் அந்த மாதிரி நடக்கிற வேலையே இருக்கக்கூடாது. நீங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டருமே. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இவங்க 9 மந்த் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் தான். பெட்லயே தான் இருப்பாங்க, இறங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே பெட்ல. உடனே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பற்ற கூடாதுல்ல எந்த விஷயம். அதனால கடவுள் வந்து ஒரு ஆப் கொடுத்துருவாரு எப்பயுமே. அந்த ஆப் தான் இது. 9 மந்த்ஸும் வந்து எனக்கு எங்க வீட்லயே தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெட்லயே தான் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவங்க இறங்கி போது பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு மட்டும்தான் வந்து இறங்கி வெளியில வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் திருப்பி பெட்லயே தான். கூட வந்து நீங்க எந்திரிக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க சம்டைம்ஸ் வந்து. ஆனா எங்க வீட்டுல இருக்கிறவங்கள வந்து என் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா என் தம்பிங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து என்ன ரொம்ப 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 கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்மளை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறவங்கள நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அது என்றைக்குமே நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து நன்றி கடன் பட்டிருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நான் வாமிட் எடுப்பேன், என் தம்பி வந்து அதை க்ளீன் பண்ணுவான், என் தங்கச்சி அதை க்ளீன் பண்ணுவாள். என் தங்கச்சி சம்டைம்ஸ் அவள் சாப்பிட்டுட்டு இருப்பா, ஆனால் நான் வாமிட் பண்ணிடுவேன், அவள் க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் வந்து நான் இப்போ நினச்சி பார்த்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கோத்ரூ பண்ண விஷயம் வந்து அந்த மாதிரி. அக்காலாம் கிட்டத்தட்ட 6 மாசமா 3 மாசமா 3 மாசம் என் கூடவே தான் இருந்தா. எவ்ரி சாட்டர்டே சண்டே பார்க்க வந்துருவா. அவளும் தூத்துக்குடியில தான் இருக்காங்க. அதனால எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து பார்க்க வந்துருவாங்க. அவங்க வீட்லயும் அவங்க மாமியாருக்கும் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் தங்கச்சி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வந்துருவா. 3 மாசம் இங்க தான் இருந்தாங்க இவங்க கூட. அப்போ வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரெக்னன்சி. எனக்கு வந்து 9 இயர்ஸ் லவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம் லைஃப்பை. அப்பவும் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 9 இயர்ஸ்க்கும் ரொம்ப ஃபோனும் பேசிக்கிறது இல்லை, நேர்லையும் பார்த்து பேசிக்கிறது இல்லை. இனிதான் வந்து லைஃபே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைஃபே ஸ்டார்ட் பண்ணோம், கன்சீவ் ஆகிட்டோம். அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெருசாக இல்லை. அப்போது ஊருக்கு போயிட்டேன். உடனே ஊருக்கு போயிட்டேன். அதுக்கடையில் வந்து நிறைய சண்டைங்க வரும் எங்களுக்குள்ள. என்னன்னா ஒரு விரக்தி தான், ஒரு ஏக்கம், அந்த வெறுப்பு. என்னடா இது, கடவுள் நம்மளை எப்படி பிரிச்சு வச்சிருக்காரு. அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா மாசம் 2 நாள் அழகா லீவ் போட்டு இவங்களோட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இவங்க அதுவும் இந்த செக்அப் டேட்டு கரெக்டாக பார்த்து போயிடுவேன். கரெக்டாக ஸ்கேன் டேட்டு செக்அப் டேட்லாம் பார்த்து கரெக்டாக லீவ் போட்டு அழகாக நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். கூப்பிட்டு போயிட்டு உடனே செக்அப் டேட்டெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் அப்புறம் எங்கள் மாமா இவன் 3 பேர் நாங்கள் கார்லேயே போயிடுவோம். கார்லேயே போயிட்டு செக்அப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அங்கே சூப்பராக ஹோட்டலில் நல்லா லஞ்ச்லாம் சாப்பிட்டு அங்கேயே அதுக்கப்புறம் கிளம்பி வருவோம். இந்த மாதிரி அப்படியே சின்ன இதெல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப் நல்லா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பிரேக்கு இந்த மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும், இப்படி ஊருக்கு போயிட்டு வரோம் பார்க்கறதுக்கு அப்படின்னமும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரெக்னென்சி. அந்த டைமில் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசையாக இருக்கும். எப்படி அம்மா கூட இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூடயும் இருக்கணும்னு தோணும். ஆனால் ஹஸ்பண்ட் கூட இல்லை, இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கோன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கும்போது 3 மந்த்ஸும் வந்து என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது முதற்கொண்டு அவர் தான். நானே சாப்பிட்டது கிடையாது, அவர் தான் ஊட்டி விடுவார். வேலைக்கு போயிட்டு அந்த மதியானம் கொஞ்சம் பிரேக் டைமில் லஞ்ச் டைமில் வருவார், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். இல்லைனா இடையில அப்போ வந்து டாமினோஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இடையில என்ன ஒரு ½ அன் ஹவர் டைம் கிடச்சா வீட்டுக்கு வந்துட்டு உங்கெல்லாம் வாங்கி கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லி அவர் கையாலேயே பிடிச்சி தந்து நான் ஊட்டி விட்டுட்டு தான் போவார். அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னன்சி டைம் ஃபுல்லாகவே நான் வந்து அள்ளி சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு ஃபுல்லாக ஊட்டி விட்டதே அவர் தான்.
இந்த மாதிரி ஊருக்கு வரும்போதும் எனக்கு அவர் தான் ஊட்டி விடுவார். எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க, ஏன் உனக்கு கை இருக்குல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்டே கேட்பாங்க, நீ ஏன் ஊட்டி விடுற, அவள் சாப்பிடுவா அப்படின்னு. இல்லை இல்லை என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் அப்படிங்கவும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் நான். ஃபஸ்ட்டு என்னடா இது நமக்கு இப்படி ஒரு நிலைமையா, எதனால் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. இப்படி இந்த ப்ரெக்னன்சி வந்து கோத்ரூ பண்ணி வந்துடுவேனா, இதுலேருந்து நான் கடந்து வந்துடுவேனா, இல்லை எனக்கு எதாவது இவங்க அதை யோசிச்சு அப்படியே வந்து 5th மந்த் வந்துருச்சு. 5th மந்த் வளகாப்பு போடணும்ல. ஸோ அந்த வளகாப்பு டைம்லையாவது நம்ம நஞ்சுக்கொடி ஏறிட்டு தான் பார்ப்போம். ஒரு 2 மாதம் அதில் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏறிடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி இந்த நஞ்சுக்கொடி ஏறிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப் போகிறோம். 5th மந்த்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக செக்கப் போனோம். அனாமலி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறோம். அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க நஞ்சுக்கொடி வந்து இன்னுமே ஏறலை, அப்படியே தான் இருக்குது, நீங்கள் வந்து இன்னுமே பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டு நான். அதுக்கப்புறம் 5th மந்த் வளகாப்பும் நல்லபடியாக போச்சு. ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஃபுட்டெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேயே வச்சு 5th மந்த் வளகாப்பு போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 7th மந்த்துக்கும் வந்து எப்படின்னா சிம்பிளா தான் பண்ணாங்க. 7th மந்த் நாங்க யாரும் போல, இவங்களே பண்ணாங்க. 9th மந்த் வளகாப்பு நல்லா கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 7th மந்த்துக்கு உங்க பாட்டி இறந்துட்டாங்கல்ல, அதனால வந்து கிராண்டா எதுவும் பண்ணல. சும்மா வீட்லயே 7th மந்த் தான் 7th மந்த் வளகாப்பு வைக்கலான்னு பார்த்தோம். எங்க பாட்டி வந்து இது இறந்துட்டாங்க, அதனால 7th மந்த் வளகாப்பு வந்து நாங்க வைக்கல. அதனால நாங்கள் 9th மந்த் வந்து நல்லா கிராண்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நானே, எங்கள் மாமா, எங்கள் அக்கா நாங்கள்லாம் பிளான் பண்ணி சரி இது நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமா தான் 9th மந்த் வளகாப்பு வச்சாங்க. அதுவும் நல்லா கிராண்டாக பண்ணாங்க. 9th மந்த் பேபி ஷவர் வந்து எப்பயுமே ஹஸ்பண்ட் வீட்டில் வச்சுட்டு தான் பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போவாங்கல்ல பொண்ணு வீட்டுக்கு. எனக்கு மட்டும் எப்படின்னா எங்கள் அம்மா வீட்டிலே தான் நடந்தது 9th மந்த் பேபி ஷவர். அதுவும் ஹாப்பி தான், ஏன்னா எனக்கு மட்டும் தான் அந்த குடுப்பனை கிடச்சிருக்கு. இல்லை எங்கள் அம்மா வீட்டில் வச்சு தான் பேபி ஷவர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 5th மந்த் ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி 6th மந்த்தாவது நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் இந்த மாதமாவது ஏறி இருக்கா அப்படின்ட்டு ஒரு நார்மல் செக்கப்புக்காக போயிருந்தோம். அப்போது லைட்டாக ஸ்கேன் பார்த்தாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு அப்போ சொன்னாங்க